இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல நாளாக மாறப்போகுது. ஏன்னா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுடைய கிரகநிலை அமைப்பில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் துலாம் ராசி நண்பர்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றினும் மந்திரத்தை 3 முறை மனதார நினைச்சு கொண்டு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாருங்க. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் கடந்த சில மாதங்களாகவே பல விஷயங்களை ஏற்ற தாழ்வுகளை மட்டும் சந்திச்சு வந்தீங்க. எடுத்த காரியங்களை தாமதமாக தான் முடிந்திருக்கும். வேலையில்னா தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காம தவிச்சிருப்பீங்க. பணவரவு இருந்தாலும் செலவுகள் அதிகரித்திருக்கும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். நண்பர்கள் இல்லைனா உறவினர்களால் மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் குழப்பம் இருந்திருக்கு. உடல் சோர்வு, மன அழுத்தம் போன்றவை அதிகமாக உணர்ந்திருப்பீங்க. சிலருக்கு இடமாற்ற, வேலையில் மாற்றனே வாழ்க்கையில் புதிய திருப்பங்களை சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் உங்களுக்கு அனுபவங்கள் எதிர்கால வெற்றிக்கான பாடங்களாக அமைந்திருச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்கள் நீங்கள் நிதி உணர்வு அதிகமாக இருக்குது. அனைவரிடமும் சமமாக பழக விரும்புவீங்க. அமைதியாக இருப்பீங்க. இனிமையாக பேசக்கூடிய திறன் கொண்டவங்கன்னே சொல்லலாம். அழகு, கலை, ரசனை அதிகம் உங்ககிட்ட இருக்குது. நண்பர்களை எளிதில் ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உதவக்கூடிய மனப்பான்மை உடையவங்கன்னே சொல்லலாம். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பொறுமையாக சிந்தித்து தான் முடிவெடுப்பீங்க. மற்றவங்களுடைய உணர்வுகளை மதிப்பீங்க. நாகரிகமான நடத்தை கொண்டவங்க. பிரச்சனையை சமரசமாக தீர்க்க முயற்சி செய்வீங்க. புதிய விஷயங்களே கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்குது. பொறுப்புணர்வு பொறுத்தவரை அதிகமாக இருக்குது. நேர்மையான அணுகுமுறை கொண்டவங்கன்னே சொல்லலாம். சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் பெற விரும்புவீங்க. கூட்டமாக செயல்படுவதில் திறமைசாலின்னே சொல்லலாம். அன்பையும் மரியாதையும் மதிப்பீங்க. எதையும் பல கோணங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நபர்னே சொல்லலாங்க. வாழ்க்கையில் சமநிலை பேண ரொம்ப முயற்சி செய்கிறீங்க. மேலும் துளாராசி நண்பர்கள் உங்களுடைய சில பலவீனங்களாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களாக முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்படுதுங்க. அனைவரையும் திருப்திப்படுத்த முயற்சிப்பதும் சில நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறுது. தேவையற்ற குழப்பத்தில் சிக்கிக்கொள்வீங்க. பிறரினுடைய கருத்தை அதிக கவனிப்பதே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. மேலும் துலாம் ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா முடிவு எடுப்பதில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இருங்க. அனைவரையும் மகிழ்விக்க முயற்சி உங்கள் நலனை மறந்துடும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. யாரையும் எளிதில் நம்பி முக்கிய ரகசியங்களை பகிர வேண்டாம். குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பேசி தீர்த்து கொள்வோம் பாருங்க. வேலை இடத்துல வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிருங்க. உடல்நலத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம். கடன் கொடுப்பதையும் வாங்குவதில் ரொம்ப கவனமாயிருங்க. வாக்குறுதி கொடுக்க முன்னாடி யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. மேலும் இந்த நேரம் துளாராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய நேரமாக இருக்குது. கடந்த காலத்தில் இருந்த சில தடைகள் இனி விலகி புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுத்தாலே சாதகமான பலன் உண்டு. தொழில் வேலை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வேலை இடத்துல உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு இல்லைன்னா புதிய பொறுப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்தீங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. சக ஊழியர்களோடு நல்லுறவை பேணுவது முக்கியம். பணவரவு பொறுத்தவரை வருமானம் சீராக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு இருக்குங்க. தேவையற்ற செலவுகளை குறைத்தாலே சேமிப்பு அதிகரிக்கும். முதலீடுகளை கவனமாக செயல்படுங்க. அடுத்தபடியாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். திருமண முயற்சிகளை நல்ல முன்னேற்றம் உண்டு. கருத்து வேறுபாடுகள் அமைதியாக கையாளுவது நல்லது. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். தூக்கம், உணவில் கவனம் செலுத்துவது நல்லது. மன அழுத்தத்தை குறைக்க இந்த நேரம் தியானம், பிரார்த்தனை செய்வது நல்லதுங்க. குறிப்பாக இந்த நேரம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்து நீதியும் முயற்சி வர எல்லாவுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மாறிடுங்க. துலாம் ராசினருக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் நிறைந்து இருக்குங்க. ராசிநாதன் சுக்கிரனும் பாக்கியாதிபதி சாதகமான நிலையில் இருப்பதால பல்வேறு துறைகளை வெற்றி கைகூடி வரும். சனி, புதன் கிரகங்களின் ஆதரவு இருப்பதாலையும் நீண்ட நாள் முயற்சி இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலனை தருங்க.
அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், வங்கித்துறை, சட்டத்துறை, தகவல் தொடர்பு துறையில் இருந்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் உண்டு. கணவன் இல்லைன்னா மனைவி மூலம் வருமான உயர்வு, பதவி உயர்வு இல்லைன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் பொருளாதார நிலை வலுப்பெறுங்க. காதல் உறவுகள் திருமணமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி இடையேயான புரிதல் இனி அதிகரிக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணையக்கூடிய சூழல் உருவாகும். மறுமணத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரங்களும் அமைய கொடுங்க. அதே போல இந்த நேரம் 20 நாட்கள்ல செவ்வாயின் தாக்கத்தால் கோபமும் அவசர முடிவுகளை தவிருங்க. எனவே முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லதே. இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் அதிகம் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கிரகநிலை அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இதுவரை நிறைவேற்றாது இருந்த வேண்டுதல் அதை நிறைவேற்றுவதற்கு சரியான ஒரு காலகட்டமாக அமையும். எவரையும் தம்பால் இழுத்து கொள்ளக்கூடிய பார்த்தீங்கன்னா துலாம் ராசினருக்கு எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளலாம். இனி தடைப்பட்டு வந்த காரியங்களை தடை நீங்கிடும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரத்து அதிகரிக்குங்க. உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமாக விலகி செல்வாங்க. தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்கு நடக்க போகுது. உங்களுடைய வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவருடைய உதவி இந்த நேரத்தில் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருந்தீங்கன்னா ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டும் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரப்போகுது. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இனி இருப்பாங்க. பிள்ளைங்களின் நலனுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். விருந்தினருடைய வருகை இருக்குதுங்க. தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும். கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். அது மட்டும் இல்லை, அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா வேலைப்பளு அதிகரிக்குங்க. அலைச்சலும் இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் அதிகமாக பணிகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. கலைத்துறையினருக்கு சற்று நிதானமாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் முடிவெடுப்பது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஓய்வெடுக்க பயன்படுத்திக்கோங்க. வேலைகள் சற்று தாமதமாக தான் வந்து சேரும். கவலை வேண்டாம். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள், சக மாணவர்கள் உதவிகள் கிடைக்கும். பாடங்களை நன்கு படித்து கூடுதல் மதிப்பெண்களும் பெறுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சித்திரை 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திடுவீங்க. எதிலும் எந்த இடத்திலுமே நியாயத்தை நீதியும் நிலைநாட்டுவதற்காக போராட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுவீங்க. அதிக சுமைகளை எடுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளை தலையிட்டு வெளியில் வர தள்ளவிடுங்க. அது மட்டும் இல்லை, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்குது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாக விலகும். புதிய தொழில்களில் கால் பதிக்க போராடி கொண்டிருந்தீங்கன்னா எதிர்பார்த்த மாற்றத்தை காணலாம். நண்பர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வருவதால் அலுவலக சூழல்கள் இருந்த இறுக்கம் மறைந்து சகஜ நிலை உருவாகும். அடுத்தபடியாக விசாகம் 1, 2, 3 பாதங்களில் இருப்பவங்களுக்கு இந்த நேரம் அரசு துறையில் இருந்து சலுகைகளை பெற குறுக்கு வழிகளை தேட வேண்டாம். நேர்வழியிலே எதையோ சாதித்து கொள்ளலாம். பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய புகழை தக்க வைத்து கொள்ள சிறிது சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். இது நாள் வரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியுங்க. வாக்குவன்மையால் நன்மைகள் உண்டு. தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். பண பிரச்சனைகள் நீங்கும். சூரியனால நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன யோக அமைப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறக்கூடிய பழைய பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியம் ஒன்று நடக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிர்வாக திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கும்போது கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். பிள்ளைங்க எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நண்பர்களால் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். பெண்களுக்கு குடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியமும் நன்கு நடந்து முடியும். அரசியல்வாதிகளின் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எவரிடமும் மனம் திறந்து
கட்சியினுடைய பணிகளையோ கட்சியினுடைய செயல்பாடுகளோ பேசாமல் இருப்பது நல்லது. மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பதால் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும். உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்யுங்க. கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளையே பெறுவீங்க. ரசிகர்களின் ஆதரவு எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது. புகழை தக்க வைத்துக்கொள்ள சிறிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். மற்றவர்களுடைய பாராட்டு கிடைக்குங்க. இந்த நேரம் துலாம் ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் துலாம் ராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.